ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளாகவும் குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யலாம் வாங்க. ஒரு 2 கப் அளவு பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க. நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்து ஆற விட்டுடலாங்க. வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு நல்லா புடச்சிக்கலாங்க. தென் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துக்கலாங்க. 2 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, 2 பல் பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தேவையான அளவு தேங்காய், கொஞ்சோண்டு கடுகு, கடலப்பருப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு சட்னியில் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. தென் 1.5 கரண்டி மாவு ஊற்றி நெய் நிறைய போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் இருக்குங்க. முட்டை தோசைக்கு ஒரு கரண்டி மாவு மட்டும் ஊற்றி முட்டை உடச்சி போட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. தேவையான அளவு பெப்பர், கொஞ்சம் தூக்கலாக பெப்பர் போட்டால் நல்லா இருக்குங்க. தேவையான அளவு பொடி உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. பெப்பர் மண்ணும் தூக்க முட்டை தோசையில் வேர்க்கடலை சட்னி ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.